நான் ஏன் சோகமா இருக்கேன்னு உங்களுக்கு சொல்றேன். நான் இன்னைக்கு ஒரு கேம்பஸ்ல ஒரு எக்ஸாம் எழுத போனேன். அவங்க சொன்னாங்க, "உங்க கையில இருக்க கோல்டு ஆர்னமெண்ட்லாம் நீங்க குடுத்துட்டு வந்துருங்க" அப்டின்னாங்க. ஸோ ஐ வாஸ் வியரிங் அ கோல்ட் ரிங். அது எங்க அப்பா கிட்ட குடுத்துட்டு நான் எக்ஸாம் எழுதிட்டு வெளில வரும்போது, அப்பா முகத்துல ஒரு சோகம். பயத்தோட போய் கேட்டேன், "என்னப்பா ஆச்சுன்னு?" கேட்கும்போது அப்பா சொன்னாரு, "ஐ லாஸ்ட் யுவர் கோல்ட் ரிங்." ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அந்த கேம்பஸ் ஃபுல்லா தேடி பார்த்தோம். ஆனா கிடைக்கவே இல்ல. அப்பா கிட்ட கேட்டேன், "ஹவ் டிட் யூ லாஸ்ட் அ கோல்ட் ரிங்?" அப்டின்னோனே அப்பா சொன்னாரு, "இல்லம்மா, நீ குடுத்த ரிங்க நான் பாக்கெட்குள்ள தான் வச்சேன். பத்திரமா தான் வச்சேன். ஆனா லைட்டா அப்படியே தூங்குனேனா, அப்படியே சாஞ்சு அந்த தோட்டத்துக்கு இடையில தூங்கும்போது அது கீழ விழுந்திருக்கும் போல அப்படின்னு சொன்னாரு. அது ரீப்ளேஸபிள் தாங்க. பெரிய விஷயம் இல்ல. காசு கிடைக்கும்போது நம்ம திருப்பி ஒரு ரிங் வாங்கிக்கலாம். ரீப்ளேஸபிளான ஒரு விஷயத்துக்கே எனக்கு இவ்ளோ வலிக்குது. உங்ககிட்ட நான் சொல்றேன். 1 திமோத்தேயு 4:14 இப்படி சொல்லுது. "உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை குறித்து அசதியாயிராதேன்னு" சொல்லியிருக்கு. உங்களால மத்தவங்க குணமாகுறாங்க. நீங்க பேசுற வார்த்தை, நீங்க ஜெபிக்கிற ஜெபம் மத்தவங்கள குணமாக்குது, ஆண்டவருக்குள்ளாக நடத்துதுன்னு தெரிஞ்சும் கூட, நீங்க அத செய்யாம, இல்ல நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு சர்ச்சுக்கு போய்க்கலாம், நாளைக்கு ஊழியம் செய்யலான்னு சொல்லி தள்ளி போட்டு நீங்களும் அசதியா தூங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க இழந்து போயிடுவீங்க உங்க அபிஷேகத்த. அது தங்கம்னு எங்க அப்பாக்கு தெரியும். பட் ஸ்டில் அவர் சின்னதா கேர்லெஸ்ஸா இருந்ததுனால வி லாஸ்ட் இட் டுடே. உங்களுக்கும் நான் சொல்றேன். உங்களுக்கு அந்த வரம் தங்கம்னு தெரிஞ்சா மட்டும் பத்தாது. அது பார்த்துக்கிறதுக்கும் உங்களுக்கு தெரியணும். ஸோ இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிற அந்த தங்கமான வரத்த நீங்க தயவு செஞ்சு ஏதோ ஒரு தூக்கத்துக்காக, ஏதோ ஒரு டயர்ட்னஸ்க்காக, ஏதோ ஒரு சின்ன காரியத்துக்காக இழந்துராதீங்க. அத பத்திரமா பார்த்துக்கோங்க.